வந்துட்டு ஒரு பேராகிராஃப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இப்போ சப்போஸ் நடுவில் வந்து ஒரு லைன் கேப் இருக்குது அப்படின்னா அது விட்டுட்டு அதுக்கு மேலே இருக்க வரைக்கும் தான் செலக்ட் ஆகும். ஃபுல்லாக செலக்ட் பண்ணோன்னா நம்ம வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிடிச்சி தான் செலக்ட் பண்ணணும். இப்போ சப்போஸ் நம்ம இன்னொரு வாட்டி கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா ஃபுல் ஷீட்டு செலக்ட் ஆகிடும். மாதிரி ஒரு காலம் ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் அழுத்தினோன்னா அந்த காலம் ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். சேம்வே இப்போ ஒரு ரோ ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோவில் வச்சுட்டு ஷிஃப்ட் ப்ளஸ் ஸ்பேஸ் பார் அழுத்தினோம்னா அந்த ரோ ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து காலம் நடுவில் வந்து ஒரு காலம் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காலமுக்கு முன்னாடி இன்சர்ட் பண்ணணுமோ அந்த காலமில் வச்சு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் பிடிச்சி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்தினோன்னா வந்து அந்த புதுசாக ஒரு காலம் வந்து இன்சர்ட் ஆகிடும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு அந்த காலம் வந்து வேணாம் ரிமூவ் பண்ணணுன்னாக்கா அதே மாதிரி கண்ட்ரோல் அந்த காலம் செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் மைனஸ் அழுத்தினோன்னா டெலீட் ஆகிடும். சேம் வே உங்களுக்கு ரோவுக்கும் அதே மாதிரி தான். ரோவை செலக்ட் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் பார் அழுத்திட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் அழுத்தினோன்னா ஒரு ரோ இன்சர்ட் ஆகும். கண்ட்ரோல் மைனஸ் அழுத்தினோன்னா ரோ டெலீட் பண்ணிக்கலாம்.